வள்ளல் பெருமானே சொல்லுவார். கோஷத்தின் முன்பகுதி, நடுப்பகுதி, பின்பகுதின்னு மூன்றா பிரித்து பூதபாகம், விஷபாகம், அமுதபாகம்னு இருக்கு. பூதபாகத்தையும் விஷபாகத்தையும் பின்னே தள்ளி அமுதபாகத்தை முன்னே தள்ளி கருத்தறிவிக்கும் காரியத்தை இயற்கை செய்கிறதுன்னு எழுதுறார். நமக்கே புரியல. இதை தான் அந்த காலகட்டத்தில் நம்மவர்கள் பிரம்மா என்றும் விஷ்ணு என்றும் ருத்ரன் என்றும் பெயர் சொல்லி 3 பாகங்களையும் சிவலிங்கங்களாக பிரதிஷ்டை செய்தார்கள். அதில் 3மே இருக்கு. அந்த 3 பகுதியும் நமக்கு முக்கியமானது என்று சொல்லுவதற்காக அந்த காலகட்டத்தில் இவ்வளவு இப்போ இருக்கிற படிப்பறிவு இல்லை. நம்மவர்கள் புரிந்து கொள்வதற்காக உலகம் முழுவதும் வெறும் சிவலிங்கமாக இருக்கு. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் இருக்குது. எல்லாம் 3000 வருஷம் 6000 வருஷத்துக்கு முற்பட்டதாக இருக்குது. அதில் இந்த 3 நிலை பூதபாகம், அமுதபாகம், விஷபாகத்தை தெளிவித்து இந்த அமுதபாகத்தை எடுத்துக்கொள்வதற்குரிய வழிமுறைகளை கண்டது தான் அது. சித்தர்கள், யோகிகள்லாம் அதை எடுக்கிற முறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கின்றார், பிந்துவை மேலேற்றும் பழக்கத்திற்கு நித்திரையும் சோம்பலும் ஆகாதுன்னார். எப்படி மேலேற்றுவது? உட்டியானா பந்த முத்திரை, நவுளி முத்திரை, அஸ்வினி முத்திராசனம், அடிவயிற்று பகுதியை அசைக்கின்ற ஒரு செயல்பாடெல்லாம் இருக்கு. சரி, வள்ளலார் இதெல்லாம் செய்திருப்பாரா? செய்யாமல் எப்படி இந்திரிய ஒழுக்கத்தில் மலஜல உபாதிகளை கிரமமாக கழியுங்கள், அதை கழிக்கிறதுக்கு ஏதேனும் தடை நேர்ந்தால் ஔஷதிகளாலும் மூலாங்க பிரணவ தியானத்தினாலும்ன்றார். அது என்ன மூலாங்க பிரணவ தியானம்? ஔஷதிகள்னா மருந்துகள். அஸ்த பரிச, அஸ்தன்னா உள்ளங்கை, பரிசனா விரலால் தொடுவது. தொடுவது என்பது மிகப்பெரிய விஷயம். தொடுவதை பற்றி நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவாக ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து தொடுவதற்கென்றே ஒரு பாடத்திட்டமே இருக்கு. அதுக்கு பேர் தான் தொடு வர்மம். என்ன வர்மம்? தொடு வர்மம். தொட்டு குணப்படுத்த முடியுமா? முடியும். ஆற்றலை நிறைய சேமித்து கொண்டார்கள் ஞானிகள். அந்த சேமிக்க தெரியாத மக்களுக்கு தொட்டு தடவி சொஸ்தப்படுத்தினார்கள், குணப்படுத்தினார்கள். அது முடியுமா? முடியும். தொடுதல் ரொம்ப சிறப்பானது. தொடுதல் எதனால? வள்ளல் பெருமான் அஸ்த பரிச அப்படின்னு எழுதுறார். பரிசன்னா தொடருது. இந்த உடல்ல எங்க தொட்டா என்ன நடக்கும்னெல்லாம் இருக்கு. தொட்டு ஒன்றும் நடக்கலைன்னு சொன்னால் அவர் வலுவாக இருக்கார். தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வரார். தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார். அப்படி வந்தவர் தான் மகாவீரர்.